ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி தானா, எப்போவுமே சாம்பார் தானா அப்படின்னு கேட்குற உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சால்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்தது. ஸோ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, மிளகு, கசகசா இது 4 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு காரம் நல்லாயிருக்கும். இதை அரைச்சிட்டு இதை அரைச்சி இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை, கொஞ்சம் லவங்கம், பிரியாணி இலையெல்லாம் போட்டு என்ன இருக்கோ வீட்டில் அந்த ஐட்டம்ஸ் இருக்கும்ல, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இருக்கும்ல, அதை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம டேஸ்ட்டாக பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அது கூட வந்துட்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம வீட்டில் இப்போ வந்துட்டு எல்லாருமே லீவில் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படி தான் ஏதாவது தோணும். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது 4ம் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் வந்து அந்த தண்ணி பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாகவே விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும் போது தான் வந்துட்டு தக்காளி வந்து அந்த தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதுகளை சேர்த்து நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் கெட்டி வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் கொஞ்சமாக கலக்கி ஊற்றிக்கோங்க. அது அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.